ஸோ அடுத்த பிக்சர் ப்ளீஸ். இந்த ரிமீம்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு ரீசெண்டாக. நீங்கள் வந்து அங்கிட்டு சாமி கும்பிட்டு இருப்பீங்க, எங்கேயோ ஒருத்தர் நமாஸ் பண்ணுற நடுவில் வந்து ஒரு ஏத்திஸ்ட் கேரக்டரான சார் வந்து அப்படி நிற்பார். இட்ஸ் லைக் ஒரு யூனிட்டியாக இருக்கணும், எல்லாருமே வந்து எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த மீம்ஸில் நிறையா ட்ரெண்ட் ஆகி எல்லாருமே அதை ஷேர் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் நடிக்கும்போது எப்படி உங்களுக்கு ஃபீலாக இருக்குது? ஏன்னா கண்டென்ட் ரொம்ப முக்கியம் இல்லை. நம்ம ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரோலை தாண்டி அந்த படமாக என்ன மக்களுக்கு வந்து அது கொடுக்குது, அஸ் அ சொசைட்டிக்கு வந்து அது என்ன ஒரு போய் சேருது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது சிறையில் ரொம்ப ஒரு முக்கியமான படம். ஸோ சிறை பீங் அ பார்ட், சிறை உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம்? ஆக்சுவலி இவ்வளோ நல்ல ஒரு படத்தோட பாட்டாக முடிஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ கலையரசிலனா கூட வேறு எந்த கேரக்டரில் ப்ளே பண்ணியிருந்தாலும் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். பிகாஸ் அஸ் அ மூவி அது அண்ட் அதொரு ட்ரூ லைஃப் ஸ்டோரி அதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அதனாலேயும் ரொம்ப சந்தோஷம். ஸோ அதே இது நாங்கள் யூத்லேயும் உங்களை நாங்கள் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங் உங்களை வந்து வேற ஒரு மாதிரி உங்களோட ஃபன் சைடை பார்க்கறதுக்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கோம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.